நான் காலேஜ் படிக்கிறேன், என்கிட்ட பைக் இல்லை, என்கிட்ட ஒரு காஸ்ட்லியான ஃபோன் இல்லை அப்படின்னு யாராச்சும் நம்மள்ட்ட வந்து சொன்னாரா, விடுப்பா இப்படியேவா இருந்துட போகிறோம், ஒரு நாள் கண்டிப்பாக எல்லாம் வாங்கிடலாம்ப்பா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி அப்படின்னு நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். ஆனால் யாராச்சும் வந்து இந்த மாதிரி நம்மள்ட்ட சொன்னாங்கன்னா, புல்லிங் ரொம்ப அதிகமாக இருக்குது காலேஜில். என் கூட யாரும் இப்போ இந்த காலேஜில் இப்போ நான் படிக்கிற காலேஜில் நான் ஃபர்ஸ்ட் பெஞ்சில் தனியாக உட்காந்துருக்கேன். சாப்பிட்ற டைமில் தனியாக உட்காந்து சாப்பிட சில டைம் அழுகையாக வரும். ஏன் நம்ம எல்லாரும் சுற்றி உட்காந்து சாப்பிடும் போது நமக்கு ஒருத்தர் கூட எதுவுமே ஒரு 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 கஷ்டம் ஷேர் பண்ண எனக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. எனக்கு 22 இயர்ஸ் ஆகுது, எனக்கு இது வரைக்கும் ஒரு ஃப்ரெண்டு கூட கிடையாது. உண்மையிலே சொல்றேன், இந்த பொண்ணு சொல்றதை லிசன் பண்றதுக்கே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னா இந்த பொண்ணுக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லையா, 22 வயசாகுது. அதுக்கு காரணம் இந்த பொண்ணோட அப்பியரன்ஸ். நான் ஏன் இதை லிசன் பண்றதுக்கே பயமா இருக்கு அப்படின்னு சொன்னேன்னா, நான் அந்த பொண்ணோட இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தேன். அந்த ஒரு ஏஜ்ல என்னோட 22 வயசுக்கு முன்னாடி என்னோட அப்பியரன்ஸ்னால என்னை எல்லாரும் புள்ளி பண்ணி என்னை ஒதுக்கி வச்சு எனக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லை அப்படின்னா எந்த அளவுக்கு மனதளவுல பாதிக்கப்பட்டிருப்பேன், நான் எந்த மாதிரியான முடிவுகள்லாம் எடுத்திருப்பேன் அப்படின்றத யோசிச்சு. என்னை ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டா ஏத்துக்கிறது கூட என்னோட அப்பியரன்ஸ் உனக்கு முக்கியமா இருக்கு. என்னை உன் ஃப்ரெண்டுன்னு வெளியில சொல்லிக்கிறதுக்கு உனக்கு அசிங்கமா இருக்கு. அப்போ ஒரு நண்பனா இருக்கிறது கூட அப்பியரன்ஸ்ல எதுவும் கிரைட்டீரியா இருக்கு. அதெல்லாம் நினைச்சாலே வாழ்க்கையே வெறுக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அதை வெறுக்கணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா நட்புன்ற ஒரு அருமையான அழகான ஒரு உறவோட அர்த்தம் தெரியாத அற்ப புத்தி உள்ள தற்குறிகளோட நட்பு நம்மளுக்கு தேவையில்லை. தங்கச்சி, நான் உனக்கு தான் சொல்றேன், அந்த சில்லற பயல்களோட நட்பு நம்மளுக்கு வேணாம். இப்போ நம்ம வீடியோவோட கமெண்ட்ஸ்ல உனக்கு நண்பர்கள் வருவாங்க பாரு, 100 கணக்குல.